இன்றைய ஆன்மீக தகவல். திருச்செந்தூர் முருகா திருமுருகா, திருச்செந்தூர் முருகா திருமுருகா, துணை வருவாய் முருகா திருமுருகா, எங்களுக்கு துணை வருவாய் முருகா திருமுருகா மால்மருகா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. இன்றைய தினம் இந்த ஆன்மீக தகவலை துவங்குவதற்கு முன்னால், இன்றைக்கு காலமெல்லாம் முருகப்பெருமானுடைய அருளை, முருகனுடைய புகழை பேசி 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 இறுதியிலே சொற்பொழிவுக்காக லண்டனுக்கு சென்று திரும்பி வரும்போது திருத்தணி அருகே அவருடைய உயிர் பிரிந்தது. திருமுருக கிருபானந்த வாரியாருடைய பிறந்த தினம் இன்றைய தினம். அவர்களெல்லாம் அருளாளர்கள். என் போன்று பலர் பேசுகின்றோம் என்றால் அவர்களுடைய அடியொற்றி அவர்களுடைய பாதத்தை பிடித்து கொண்டு பேசுகின்றோம். காலமெல்லாம் தமிழுக்கும் தமிழ் மறைக்கும் நம்முடைய இந்து தர்மத்துக்கும் சேவை செய்தவர் திருமுருக கிருபானந்த வாரியார். 63 நாயன்மார்களுள் 64வது நாயன்மாராக அவரை நாம் சேர்த்து வழிபடுகின்றோம் என்றால் அவருடைய பிறப்பானது எப்படிப்பட்ட பிறப்பு! கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலம் இந்த தமிழ் சமுதாயத்திலே ஊரெங்கும் ஓடி 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 திரைக்கடல் தாண்டி இந்த ஆன்மீகத்தையும் முருகனுடைய பெருமைகளையும் நம்முடைய சனாதன இந்து தர்மத்தினுடைய பெருமைகளையும் பரப்பியவர் திருமுருக கிருபானந்த வாரியார். அவருடைய பாதங்களுக்கு நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு அவருடைய புகழ் மேன்மேலும் ஓங்குவதற்கு இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய ஆன்மீக தகவல். இந்த திருச்செந்தூர் கோவில் இருக்கின்றதல்லவா, அதிலே 3வது பிரகாரத்திலே வடப்புறம் கடலை நோக்கி இறங்கினால் வள்ளி ஒளிந்த குகைக்கு செல்லும் வழி இருக்கின்றது. வள்ளி இந்த குகைக்குள் வந்து எதற்காக ஒளிய வேண்டும்? அதற்கெல்லாம் ஒரு சில கதைகள் கூறப்படுகின்றது. வள்ளியை முருகன் சிறையெடுத்து வரும்போது வள்ளியினுடைய தந்தை நம்பிராசன் முருகனை துரத்தினாராம். அவரிடமிருந்து பாதுகாப்பதற்காக வள்ளியை இந்த குகையிலே முருகன் ஒளித்து வைத்ததாக ஒரு கதை சொல்லப்படுகின்றது. மற்றொரு கதை என்ன தெரியுமா? தெய்வானை பரதர் குலத்திலே பிறந்தவள். அவள் கன்னியாகுமரியை ஆண்ட மச்சேந்திரனுடைய மகள். அவள் அழகை கண்ட முருகன் தெய்வயானையை இரவிலே கடத்தி வந்து விடுகின்றார். ஒரு இடத்திலே வந்து கொண்டிருந்த போது பொழுது விடிந்து விட்டது. அந்த இடம் விடிந்த கரை என்றானது. தற்போது அந்த ஊரை இடிந்த கரை என்று பெயர் மாற்றி அழைக்கின்றார்கள். விடிந்த கரை என்பது அழகான ஒரு நமக்கு நேர்மறை எண்ணங்களை கொடுக்கின்ற ஒரு பெயர். ஆனால் இடிந்த கரை என்று இப்போது அழைக்கின்றார்கள். தெய்வானையை முருகன் திருமணம் முடிந்து அழைத்து வருவதை அறிந்த வள்ளி கோபம் கொண்டு இந்த குகைக்குள் சென்று ஒளிந்து கொண்டதாக சொல்லப்படுகின்றது ஒரு புராண கதை. இதற்கு பரதகுல பாண்டிய வம்ச சரித்திரம் சான்றாக இருக்கின்றது. ஆக இவையெல்லாம் கதைகள், புராணத்திலே வருகின்ற கதைகள். இதனால் திருச்செந்தூர் முருகனை மீனவர்கள் மச்சான் சாமி என உறவு கொண்டாடுகின்றார்கள். மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லும்போது கோவிலுக்கு நேராக படகு கடந்து செல்லும்போது தேங்காய் உடைப்பதை இன்றைக்கும் ஒரு மரபாக வைத்திருக்கின்றார்கள். இந்த குகையை வள்ளி ஒளிந்த குகை, வழிநாடு என்று குறிப்பிடுகின்றார்கள். மாலை 6 மணிக்குள் இந்த குகைக்குள் சென்று நாம் வழிபடலாம். குழந்தை வரம் கேட்டு இந்த மலை மீது தொட்டில் கட்டி வணங்கினால் பிள்ளை வரத்தை வள்ளி கட்டாயம் தருவாள் என்பது நம்பிக்கை. முருகனை நினைத்து தியானம் இருக்க விரும்புபவர்கள் வள்ளி குகை அருகிலே உள்ள தியான மண்டபத்தை பயன்படுத்தலாம். இந்த திருச்செந்தூர் வள்ளி ஒளிந்த குகையிலே அருள்பாலிக்கின்ற வள்ளி அம்மனுடைய தரிசனத்தை காண்கின்ற மாந்தர்களுக்கு, அதாவது மங்கையர்களுக்கு மாங்கல்ய பலம் திடமாகும். கணவன் மனைவிக்குள் ஏதேனும் பிணக்குகள் ஏற்பட்டு பிரிந்திருக்கின்றார்கள் என்றால் இந்த வள்ளி குகைக்கு வந்து வேண்டிக் கொண்டால்
நிச்சயமாக விவாகரத்து ரத்தாகிவிடும். கணவன் மனைவி இருவரும் இணைந்து சுக வாழ்க்கை வாழ்வார்கள். ஆகவே இப்படி எத்தனையோ நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றுகின்ற அற்புதமான தலம் இந்த திருச்செந்தூர் தலம். திருச்செந்தூர் பகுதியே அருள் நிறைந்த பகுதியாகும். திருச்செந்தூர் முருகனை இருந்த இடத்திலிருந்து நினைத்து முருகா சரணம் என திருநீர் அணிபவர்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆக இந்த அற்புதமான வள்ளி குகைக்கு சென்று நம்முடைய வேண்டுதல்கள் யாவையும் நிறைவேறி எல்லோரும் சுகவாழ்வு வாழ்வோம், நலவாழ்வு வாழ்வோம். குறிப்பாக கணவன் மனைவி பிரியாத வரம் வேண்டும் என முருகப்பெருமானை வணங்கி கொண்டால் அவர்களுக்கு நிச்சயமாக பிரியாத வரம் தந்து இணையாக வாழ வைப்பான் முருகப்பெருமான். நன்றி, வணக்கம்.